பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நல்ல பழம் தான், ஆனா அது பால்ல விழல, பாதாள சாக்கடையில் விழுந்துருச்சு. உண்மையிலேயே தமிழ் திரையுலகில அனைவருக்கும் நிறைய உணவு போட்ட அன்னதான பிரபுனா மதிப்பிற்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒருவர் தான். அந்த மாமனிதனை அரசியல் உலகில் அதிகமாக தண்ணியில் இருக்கிற கப்பலில் இருப்பவர் தான் கேப்டன், தண்ணியிலே இருப்பவர் எல்லாம் கேப்டன் எள்ளி நகையாடி அவரை அவமானப்படுத்தி அவரை கேரக்டர் அசாசினேஷன் செய்த ஒரு கட்சி இருக்கிறா திமுக. பரவாயில்ல, எந்த கேப்டனை அவர்கள் இழிவுபடுத்தினார்களோ அந்த கேப்டனின் மீது விழுந்த பழியையும் தீர்ப்பதற்காக அவருக்கும் சேர்த்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மக்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க, அத சட்டமன்றத்தில் பேசுங்க. உலகத்திலேயே ஒரு வேளாண் பட்ஜெட்டை ஒரு வேளாண்மை துறை அமைச்சர் தாக்கல் செய்யறாரு. அப்ப எவ்வளவு பரபரப்பா இருக்கணும். ஒரு வாரம் அதை பத்தி பேசணும், மாணவர்கள் எடுத்து பகுப்பாய்வு செய்யணும், ஆசிரியர் எடுத்து பேசணும், விவசாய சங்கங்கள் பேசணும். நம்ம மினிஸ்டர் விவசாய பட்ஜெட்டை வாசிக்கிறாரு, துணை முதலமைச்சர் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு தூங்கிட்டாரு. தாய் தாலாட்டு பாடி கூட வராத துக்கம். ஒரு பட்ஜெட் வாசித்து துணை முதலமைச்சரே தூங்க வைக்க முடியும்னா தாயுலம் கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நாம உண்மையிலே வாழ்த்தணும்.